கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் பாகம் 90 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 24 தியானிக்கிறோம். அப்போ 7ஆம் அதிகாரம் தான் நம்ம கடந்த ஒரு 3 வாரங்கள் தியானிச்சிட்டோம். இன்றைய தினத்தில் நிறைவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கோம். ஸோ விசேஷமாக இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிக்கும் பொழுது கடந்து வந்த ஒரு பாகங்களில் நம்ம பார்த்தோம். மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமை, ஆரோனினுடைய ஆசாரிய முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமை ஆரோனுடைய முறைமை காட்டிலும் அது மேன்மையானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் யார் அந்த மெல்கிசேதேக். ஸோ மெல்கிசேதேக் அப்படிங்கிறவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கக்கூடியவராக, சித்தரிக்கக்கூடியவராக, நிழலாக காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அவர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருந்து அவர் அங்கே ஆபிரகாம் கிட்ட இருந்து தசமபாகம் வாங்கியிருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தியானித்தோம். ஸோ இப்படியாக நம்ம கவனிக்கும் பொழுது நித்திய பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம அடுத்த ஒரு பாகத்திற்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தான் நம்ம ஒரு 3 பிரிவுகளாக நம்ம பிரித்து பார்த்தோம். ஸோ அதில் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம், அப்புறம் மெல்கிசேதேக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் 3ஆவது பாகத்தில் நம்ம கடைசி பாகத்தில் கவனிக்கும் போது நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார், நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்ற ஒரு சப்டைட்டிலில் இன்றைய பாடத்தினுடைய பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதி வசனங்கள் 25 28 முதல் நம்ம தியானிக்கிறோம். ஸோ யாருக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் தியானித்த ஒரு பகுதி தான் எபிரேயர் 6:20 நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு அங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அப்ப நித்திய பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறத கடந்த வாரம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நித்திய பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அப்போ அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்காக பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னா நமக்காக அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு என்ன நன்மை இதனால கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாகம் நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம தியானிக்கும் பொழுது, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நமக்காக பிதாவினிடத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது நித்திய பிரதான ஆசாரியர் என்ன பண்றாருன்னா பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப நமக்காக இன்னைக்கு வரைக்கும் அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அப்ப தேவனிடத்துல சேரக்கூடியவர்களுக்காக அங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது சபை மற்றும் திரள் கூட்டம். ஸோ 2 பேரையுமே அந்த தேவனிடத்தில் சேரக்கூடியவர்களே அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஒரு மன்னிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் அங்கே எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முற்றும் முடிய நம்மளை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்முடைய மாம்ச பலவீனத்தினாலோ அல்லது விசுவாச பலவீனத்தினாலோ நாம் தவறி பிதாவினுடைய சித்தத்திற்கு மாறாக எதிராக எதையும் செய்வோமே ஆனால் அந்த மாம்ச பலவீனங்களின் நிமித்தம், விசுவாச பலவீனங்களின் நிமித்தம் நாம் செய்துட்ட அந்த ஒரு பாவங்கள், அந்த தவறுகளுக்கு அந்த விஷயங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம்
நம்மளை அழைச்சு வழி நடத்துகிற தேவனிடத்துல உடனடியாக மன்றாடி ஜெபித்து நம்முடைய வழிகளை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா திரித்துக்கொள்ளணும். ஸோ பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ முதல் முறை செய்யும் பொழுதுதான் ஒரு தவறு தவறா தெரியும். அது தொடர்ந்து அந்த தவறுகள் செய்யும் பொழுது அது தவறாகவே தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா மனது கடினப்பட்டு போயிருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு உடனடியாக மன்றாடி ஜெபித்து நம் வழிகளை திருத்தி கொள்ளணும். அப்போ நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானபடி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்போ எப்பவுமே நம்ம மனம் திருந்துவதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்காத விதமாக நம்ம நடந்துட்டோம், அல்லது தேவனுடைய நாமம் தூசிக்கும்படி நாம் நடந்துட்டோம், அல்லது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அன்பின் பிரமாணத்திற்கு எதிராக நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்தப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லினா உடனடியாக நம்மளை நாம் திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனம் திருந்துதல் மூலியமாக தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அங்க ஆபிரகாம் பலியிட்ட நிழலான மிருக பலிகளின் பலிபீடத்தை காட்டிலும் மேலான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் பலிபீடம் நமக்கு இருக்குது. அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குதுன்னு சொல்லி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குது, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அப்போ பாருங்க, மேலான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் பலிபீடம் நமக்கு இருக்குது. அப்ப நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யக்கூடிய அந்த ஒரு கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையில நம்ம வந்து சேரணும்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு புத்தி சொல்றார். அப்ப நமக்கு ஏன் ஒரு மத்தியஸ்தர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா அதே கேள்விதான், நமக்கு ஏன் ஒரு மத்தியஸ்தர் தேவை? அப்போ புதிய சிருஷ்டியாக இருக்கின்ற போது நாம வந்து சாபத்தை விட்டு நீங்கினவர்கள், அப்ப பிதாவிடம் நெருங்கினவர்கள், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டைக்கு நாம வந்து செல்ல முடியும். அப்ப இப்படி எல்லாம் இருந்தாலும் நமக்கு புதிய சிருஷ்டியின் மேனி இன்னும் கொடுக்கப்படல. அப்ப பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதல் தான் அந்த ஒரு மேனி நாம வந்து பெற்றுக்கொள்றோம். அதனால நம்ம அது வரைக்கும் தேவனுடைய திட்டத்தின்படி இந்த அபூர்ண சரீரத்தை பயன்படுத்தணும். தேவன் இதை அறிவார். இந்த ஒரு அபூர்ண சரீரத்துல, இந்த விழுந்து போன சரீரத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு இசைஞ்சு நாம் நடக்கக்கூடியவர்களா இருக்கும். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மாம்ச பலவீனங்களுக்கு எதிராக போராடுவது ரொம்ப அவசியம். மாம்ச பலவீனங்களுக்கு எதிராக போராடுறது ரொம்ப அவசியமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த மாம்ச பலவீனங்களுக்கு எதிராக போராடுறது ஏதோ ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் இப்படி வந்து போராடினா போதுமா அப்படின்னா இல்லை. நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச பலவீனங்களுக்கு எதிராக போராடுவது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ எதை கொண்டு நம்ம போராடுறது அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்குது, அவருடைய பரிசுத்த எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அதன் மூலமாக நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை நாம் சரி பண்ணி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்முடைய மாம்சம் பூரணமாக இல்லாததுனால நாம் விரும்பினதை செய்ய முடியல. அப்போ மாம்ச பலவீனத்தில் நாம் இடரும் பொழுது தெய்வ ஏற்பாட்டின்படியான மத்தியஸ்தருடைய ஈடுபலி நாம் தற்செயலாக செய்கின்ற தவறுகளை எல்லாம் மன்னிக்க செய்து பிதாவின் முன்னிலையில நம்மை குற்றமற்றவர்களாக நிற்க செய்யும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, மாம்ச பலவீனத்தினால நாம இடரும் பொழுது தெய்வ ஏற்பாட்டின்படியான மத்தியஸ்தருடைய ஈடுபலி நாம் தற்செயலாக செய்கின்ற தவறுகளை மன்னிக்க செய்யும். அப்ப நம்ம தற்செயலா எதேச்சியா செய்யக்கூடிய பாவங்கள், மீறுதல்கள், அழுக்குகளுக்கு தேவனிடத்துல மன்னிப்பு இருக்கு. அதே பிளான் பண்ணி திட்டமிட்டு நாம் ஒரு ஒரு பாவத்தை செய்கிறோம் அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்துட்டோம் அப்படின்னா அதற்கு மன்னிப்பு இல்லை. அதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுவாரு, அதாவது நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அழுக்குப்படிவதை நம்ம அது வந்து பாவமாக கருத முடியாது. ஆனால் நம்ம மனசறிஞ்ச அந்த அழுக்குகளை நமக்குள்ள தேக்கி வச்சுட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அது பாவமாக கன்சிடர் பண்ணப்படுது. அப்போ தலைக்கு மேலே பறவைகள் பறப்பதை தடுக்க முடியாது. அதே சமயம் அந்த பறவைகள் கூடு கட்டாமல் இருக்கிறத யாரு தான் தடுக்க முடியும்னா நம்ம தான் தடுக்க முடியும். ஸோ அது தற்செயலாக தவறுகளை நம்ம வந்து செய்யும் பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கு பிதாவின் முன்னிலையில் நம்மளை குற்றமற்றவர்களாக நிற்பதற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தா பரிந்து பேசுகிறார். ஸோ அதைத்தான் எபிரேயர் 7:25 சொல்லி புரிய வைக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, யார் மூலமா? நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறாரு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. ஸோ அவர் மூலமா தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யப்படும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனிடத்தில் சேரக்கூடியவங்க தான் முதல்ல நம்ம பார்த்தோம் சபையும் திரள் கூடும். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா அங்க மன்னிப்பு கிடைக்குது. அப்போ அதனால நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ முற்றுமுடிய அப்படின்னா கம்ப்ளீட்டா, முழுமையாக. அப்போ இன்னும் அதுக்கு புரியணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்படின்னா முற்றுமுடிய முழுமையாகன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போதும். அப்போ அந்த முற்றுமுடிய அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம பொருத்தி படிக்கும் பொழுது பாருங்க, முழுமையாக எப்போதும் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதே சமயம் இந்த மாம்சத்தின்படியான பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவரும் பாவ மாம்சத்துல இருந்து தான் நம்முடைய பலவீனத்துக்காக பேசுறார். ஆனா கிறிஸ்துவோ பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக பரிந்து பேசுறார். அப்ப நிழல்ல அங்க கவனிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் எப்படி இருக்காருன்னா பாவ மாம்ச சரீரத்திலிருந்து அங்க பரிந்து பேசுறாரு. தேவன் கிட்ட நமக்காக அங்க நிழல்ல நம்ம பார்த்து அந்த ஜனங்களுக்காக பேசினார். ஆனா கிறிஸ்து பாவம் இல்லாதவராக பிரதான ஆசாரியராக இருந்து அங்க நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு வசனம் திருவிழியத்துல, ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சுவிசேஷ யுகம் முழுவதுமாக கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாச கண்களால தங்கள் மத்தியஸ்தராக மகா பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு தங்களுக்காக பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டதை பார்க்கிறாங்க. ஸோ அவர் பிதா நியமித்த காலத்திற்காக காத்திருந்து 2ஆம் வருகையில தம்முடைய சபையை கூட்டி சேர்த்து அவர்களுக்காக மகா மேன்மையும் அருமையுமான அந்த ஒரு வாக்கு தத்தங்களையும், ஸோ உலகத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இழந்தவைகளை திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களையும் அங்க என்ன பண்ணாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இவைகளை எல்லாம் உலக தோற்றம் முதல் தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டிருக்கு. ஸோ மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம், வசனங்களில் வாசிக்கிறோம். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்போ எதை இழந்துட்டாங்கன்னா முதல்ல தேவன் கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தையே, அதாவது ஏதேன் தோட்டத்தையே இழந்துட்டார். ஸோ அங்கதான் தேவன் ஆசீர்வாதம் வச்சிருந்தாங்க. ஸோ அதையே இழந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க போறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் தம்முடைய பலியை நிறைவேற்றி முடித்தது போலவே தன்னுடைய பலியை நிறைவேற்றி முடிப்பவருடைய விசுவாச கண்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் முன்னதாக வைத்தணும். அப்போ நம்ம விசுவாசித்து நடக்கணும், தரிசித்து நடக்கணும். ஸோ இனி இவர்கள் தேவனுக்கு முன்பாக அந்நியரும் புறஜாதிகருமா இல்லாம நேரடியாக அல்ல, மத்தியஸ்தர் மூலமாக பிதாவினால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நமது மத்தியஸ்தரும் நமக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கவும் கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவின் இடத்தில் எதையும் கேட்கவும் தயை பெற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பரிசுத்த பவுல் இங்க ஆரோன் நியாயப்பிரமாணத்திற்குரிய அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை நமது கர்த்தருடைய மாபெரும் ஆசாரியத்துவத்தோடு வேறுபடுத்தி காட்டுறாருன்னு சொல்லி சொல்றார். ஏனெனில் ஆசாரியத்துவம் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாற்றப்படும் என்பதை புரிந்து கொள்வதில் அங்க யூதர்கள் சிரமப்பட்டார். ஸோ அவர் மூலமாய் அப்படின்னா பாருங்க, அவரது மத்தியஸ்தம் மூலமாக விசுவாசத்தினாலும் இயேசுவின் மூலமாக கெட்ட மற்றும் செத்த கிரியையிலிருந்து சீர்திருத்தம் அடைவதனாலும். அப்ப தேவனிடத்தில் வருவதற்காக வேற எந்த வழியிலும் எடுக்கப்படும் முயற்சியானது அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணமா கத்தோலிக்க திருப்பலி போன்றவை எல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஸோ அதெல்லாம் அன்றாட பலி நீக்கப்பட்டாச்சு, அந்த பூச பலி எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பா இருக்குது. அப்ப தேவனிடத்துல சேர்றவங்க உண்மையுள்ள விசுவாசிகள். அப்போ சேருகிற அப்படின்னா சேர போற, அப்போ அர்ப்பணிக்கப்படுகிற மதித்துணரும் செவியை உடைய அனைவருமேன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ புது சிருஷ்டிகளாக அவரது அங்கத்தினருக்காக அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ வேண்டுதல் செய்யும்படி அப்படின்னா பாருங்க, சுவிசேஷ யுகம் முழுவதும் கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசத்தின் கண்களை கொண்டு மாபெரும் பிரதான ஆசாரியரை தங்களுடைய பரிந்து பேசுகிறவர்களாக பார்க்கிறாங்க. சுவிசேஷ யுகம் முழுவதும் கர்த்தருடைய ஜனங்கள், அதாவது திருச்சபையின் பிள்ளைகள், விசுவாசத்தின் கண்களை கொண்டு. அப்ப நம்ம இப்ப எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா விசுவாசத்தின் கண்களை கொண்டுதான். அப்ப மாபெரும் பிரதான ஆசாரியரை தங்களுடைய பரிந்து பேசுவராக பார்க்கிறாங்க.
அப்ப நாம கிருபாசன தண்டை கிட்டி சேருவதற்காய் இயேசுவை நம்முடைய பரிந்து பேசுபவராக நாம் அடையாளம் காண்பதுதான் இதற்கான காரணமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப இயேசு ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதில்லை, ரெண்டு பொதுவான பரிந்து பேசுதல் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஒன்று சபை வகுப்பாருக்காக சுவிசேஷ யுகத்தின் தொடக்கத்தில் அபியாசப்படுத்தப்பட்டுச்சு. இறுதி நிறைவான இன்னொன்று முழு உலகத்திற்கானதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ 1000 ஆண்டு யுகத்தின் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு உலகத்திற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டார். ஏன்னா புதிய உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டு அனைத்து ஜனங்களுக்காகவும் அவர் தமது புண்ணியத்தை பயன்படுத்தும் போதே அந்த யுகத்தின் தொடக்கத்திலேயே இதை செஞ்சிருவார் சொல்லி சொல்றார். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து தான் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் பேசுவார். தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அப்ப சரியாக கையாளுவதற்கு அல்லது காரணம் எடுத்து காட்டுவதற்கு, அவர்களுக்காக சரியாக இடைபடுவதற்கு அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எப்போதும் அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் சொல்லி சொல்றார். அந்த அவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்ப எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அப்படின்னா தேவனுடைய திருமுன்னிலையில பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட போது நமக்காக நிறைவேற்றப்பட்ட பணியின் நிமித்தம் நமது மாபெரும் பரிந்து பேசுபவராக அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் ஆரோன் சார்ந்த முறைமையின்படியான ஆசாரியர்கள் சமயத்திற்கு சமயம் மரித்து போனதுனால தங்களுடைய பணிஸ்தானத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாமல் போனது. ஏன்னா அவங்க அந்த ஆசாரிய ஊழியம் செய்வாங்க, அப்போ உடனே அவங்க மறிச்சிருவாங்க. அப்போ அந்த ஸ்தானத்தில் இன்னொருத்தர் ஏற்படுத்தப்படுவாங்க. அது தொடர்ந்து அந்த பணியில ஒருவரால் நிலைக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனா மாபெரும் நிஜமான ஆசாரியனோ என்றென்றைக்கும் தொடர்ந்து அவர் நிலைச்சிருக்க போகிறார். அவரை தொடர்ந்து அவருடைய ஸ்தானத்திற்கு ஒருவரும் ஒருபோதும் வரப்போவதில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முற்றுமுடிய அவர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கு. அப்போ முற்றுமுடிய அப்படின்னா பாருங்க, பாவம், தெய்வீக தயவின்மை மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து நித்தியமான ஒரு விடுதலை. அப்ப முழுமையாக அப்படின்னா முற்றிலுமாக நித்தியமாக ஒரு மனிதனையும் கூட அது விட்டு வைக்காது, எல்லாத்தையும் ரட்சிக்க போறார். அப்ப நமது கர்த்தருடைய புண்ணியமானது அவர்கள் சார்பாக வைக்கப்படுவதால் முழு உலகமும் முழு நிறைவடையும்படிக்கு கிறிஸ்துவின் கரங்களில் அது காணப்படும் சொல்லி சொல்றார். அப்ப பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, மரணத்திலிருந்தும் கல்லறையிலிருந்து மாத்திரமல்ல, மரபு வழியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் நம் சந்ததி மீது தங்கி இருக்கும் அனைத்து பாவங்களிலிருந்தும் கரைகளிலிருந்தும் விடுவிப்பதற்கு அவர் முற்றும் முடிய விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலகமும் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பரிபூர்ணத்திற்குள்ள அப்படின்னு ஒரு பாவம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் பாருங்க, அது ஒரு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையா இருக்கு. அப்ப கர்த்தர் கடந்த கால பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஓட்டம் முழுவதும் நம்முடைய மாம்சீக சரீரத்தின் அபூரணத்தில் ஏற்படும் கரைகளையும் பலவீனங்களையும் தமது புண்ணிய வஸ்திரத்தை கொண்டு மூடவும் செய்கிறார். கவனிக்கும் போது ஒன்பது 12 நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல, அவரது சொந்த ரத்தம் தான். அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பைபிள்ல இதே வசனம் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, அவருடைய சொந்த ரத்தம் தான். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்ப அவர்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். அப்ப அதாவது அவர்களை மாத்திரம் ரட்சிக்க, அப்ப விடுவிக்க,
ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ அவருடைய மரணமானது முழு உலகத்தின் பாவங்களுக்கான கிருபாதார பலியாக இருக்குது. அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை வந்து ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி அங்கே வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். சொல்லிட்டு 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, எபிரேயர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்ப நமக்கு பாவியான பிரதான ஆசாரியன் இல்லை. இந்த வசனம் படிக்கும் பொழுது நம்ம உணர்ந்து கொள்ளலாம், நமக்கு பாவியான பிரதான ஆசாரியன் இல்லை அப்படின்னா அபூரணத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அல்ல, பரிசுத்தமான பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். அப்ப பாருங்க, மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான அந்த ஒரு ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை காட்டிலும் அது உன்னதமானது அப்படிங்கிறதுக்கு நம்ம எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும் இந்த வசனங்கள் இருக்கு. அப்ப அந்த ஆரோனினுடைய ஆசாரியர்கள், அந்த ஆரோனுக்கு பின்னால் வந்து அந்த ஒரு ஆசாரியர்கள் பாவ சுவாபமும் அழிவுக்குரிய சாயலையும் பெற்றிருந்தாங்க. ஸோ இவங்க தங்களை முதலாவது சுத்திகரித்து தங்களது பாவங்களுக்காக பலி கொடுத்த பிறகே இஸ்ரேல் ஜனங்களை மத்தியஸ்தம் பண்ண முடிஞ்சது. இதற்கு நேர் மாறாக மெல்கி சேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்தில் வந்த இயேசுவோ பரிசுத்தரும் பாவமற்றவருமா இருக்கிறார். அவர் தம்மையே ஒரே தரம் பலியாக செலுத்தி உயிர்த்தெழுப்பப்பட்டு நித்தியத்திற்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்ப அதை நம்ம வந்து நல்லா புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. மேலும் அங்க சொல்றார் பாருங்க, லேவியராகும் 16:6, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி 11 சொல்றார், பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பாக்குறோம் பாருங்க அன்புக்குரிய சகோதர சோர்களே, அங்க பரிசுத்தர் அப்படின்னா ஆதாமையும் அவனுடைய சந்ததியும் மீட்பவராக இருப்பதற்காக இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷராக காணப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இயேசு ஆத்ம ரீதியான மேன்மையையும் உத்தமத்தையும் கொண்டிருக்கிறாரு. இது தேவ தூஷணம் செய்தவராக அவர் அடைந்த மரணத்தை அவருக்கு இன்னும் பயங்கரமானதாக்குது. ஸோ உன்னிடத்தில் பிறக்கும் வித்து பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி ஆதிலே அங்க லூக்கால வந்து ஒரு 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 ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சுத்தமானவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அசுத்தமான சந்தையிலிருந்து அவர் வந்து வரல, மாறாக தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். இப்படியாக அவர் வந்து மரியாளால கருவில் சுமக்கப்பட்டு போஷிக்கப்பட மாத்திரம்தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் வந்து பழுதற்றவர், பரிசுத்தம் உள்ளவர், மாசற்றவர், கரையற்றவர். அப்போ குற்றமற்றவர் அப்படின்னா கபடு இல்லாதவர், குற்றமற்றவர் அப்படின்னா கபடு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ மாசு இல்லாதவர் அப்படின்னா தகப்பனாகிய ஆதாமிடமிருந்து வந்த எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு கரையும் அவர்கிட்ட இல்லை. தமது விசேஷமான பிறப்பின் காரணமாக ஒரு மனிதனாக பரலோக நிலைமையிலிருந்து பூமிக்குரிய நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கார். ஸோ மாம்சத்தின்படி நம்முடைய சந்ததியை சேர்ந்தவராக இருந்தாலும் இயேசு ஆவிக்குரிய தளத்திலிருந்து தமது கன்னித்தாயின் கருப்பைக்கு மாற்றப்பட்ட பழுதற்ற ஜீவனை கொண்டிருக்கிறார்னு சொல்லி சொல்றார். ஸோ இதனால அவர் பாவத்தையோ அல்லது அதன் ஆக்கினையோ அவர் வந்து சுதந்திரித்துக் கொள்ளல அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மனுக்குலத்திற்கு பொதுவான எந்த தீட்டுக்களும் அவரிடம் காணப்படல, அவர்கிட்ட இல்லை. மற்ற உலகத்தாரை போல அவருடைய ஜீவன் ஆக்கினைக்குட்பட்ட ஒன்றாக அது வந்து இருக்கல. நன்மையை மாத்திரம் செய்தும் தேவனை மகிமைப்படுத்துவதும் மனுஷரை ஆசீர்வதிப்பதுமே அவருடைய சித்தமா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம், இவர் வந்து ஆசீர்வதிக்கும் ஆசாரியன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். ஸோ கன்னி பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது என மறுக்கப்பட்டால் இந்த வாக்கியம் அது உண்மையா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவர் ஒரு பாவி இல்லை, அவர் பாவம் அறியாதவர், பாவிகளுக்கு அவர் வந்து விலகி நிற்கிறார். ஸோ அவர் இயேசு எப்போதுமே அவர் வந்து பூரணமானவராகத்தான் இருந்திருக்கிறார். ஸோ முற்றிலும் குறைபாடுகள் அற்றவராக இருக்கிறார். மனதளவிலும் ஒழுக்கத்திலும் உடல் ரீதியாகவும் அவர் வந்து பரிபூர்ணமானவர் தான். அப்ப இயேசுவிடம் பாவமோ அல்லது பலவீனமோ காணப்படல, அவற்றின் நிமித்தமாக அவர் வந்து சோதிக்கப்படல. அவருக்கு பாவமான விருப்பமோ இச்சையோ அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப அவர் வந்து பாவிகளுக்கு விலகித்தான் இருந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் பாடுபடுவதற்கு ஒரு நியாயமான காரணம் கூட இல்லை. நம்முடைய கர்த்தர் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையான அனுபவமும் நீதி நிமித்தப்பட்ட பாடுகள் தான் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ தனிப்பட்ட முறையில மரணத்திற்கு தகுதியானவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நேரடியான அர்த்தத்துல ஆதாம் சந்ததியின் ஒரு அங்கத்தினனாக இருக்கல,
பாவ இயல்புகளை பொறுத்தவரையில அவர் மனுக்குலத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவராகவும் அவர் தனிப்பட்டவராகவும் வந்து இருந்திருக்கார். அப்போ பரலோக சுவாபத்தினுடைய பூரண நிலையை விட்டு இறங்கி வந்து பரிபூர்ண மனித சுவாபத்திற்கு வந்தவராக அவர் வந்து இருக்கிறார் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பரலோக சுவாபத்தினுடைய பூரண நிலையை விட்டு அவர் வந்து இறங்கி வந்து பரிபூர்ண மனித சுவாபத்திற்கு வந்திருக்கார். ஸோ இருந்தாலும் அவர் உருவத்திலோ அல்லது உடல் வலிமையிலோ ஒரு ரட்சகராக, ஒரு ராட்சதராக அவர் வந்து இருக்கல. இயேசு யோசேப்பின் குமாரனாக இருந்திருந்தா அவர் பாவிகளிலிருந்து வேறுபட்டவராக இருந்திருக்க முடியாது. அவர் ஒருவரே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். அதன் மூலம் அவர் மீட்பராகவும் மேசியாகவும் இருக்கும்படி பூரண மனித ஜீவனை பெறும் அந்த ஒரு உரிமையை பெற்றிருக்கிறார். ஸோ அவருடைய ஜீவன் தேவனிடமிருந்து வந்தது. நல்லா புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஜீவன் தேவனிடமிருந்து வந்துச்சு. அது மரியாளால் வெறும் போஷிக்கப்பட மாத்திருந்தா அது வந்து செய்யப்பட்டுச்சு. இது வேதாகம விமர்சன கொள்கை சொல்லும் கருத்திற்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ வானங்களிலும் அவர் உயர்ந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரிய கட்டுப்பாட்டுக்குரிய வல்லமைகள் மிக உயர்ந்தவற்றிற்கும் மேலாக தெய்வீக சுவாபத்திற்கு அவர் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ உன்னத நிலைக்கு அவர் வந்து உயர்த்தப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். அப்படின்னா இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். ஸோ அவர் இரக்கத்தில் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறார் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அவர் செல்வந்தராக இல்லை, மேலும் அவர் ஒரு மதவெறி கொண்டவராக கருதப்பட்டார். ஸோ இயேசு நிஜமான பிரதான ஆசாரியரான போது தேவனுடைய பார்வையில் அந்த நிழலாட்டமான முறைமை நின்று போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவர் வந்து நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அப்போ நமக்கு தேவைப்பட்டவராக அவர் வந்து இருந்தார். அவர் நிஜமான ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் வந்து இருக்கிறார் சொல்லி சொல்றார். அப்போ அது சொல்லிட்டு 7:27 சொல்றார், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதுனால ஒரே தரம் செய்து முடிச்சார். அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியர் நிழலெல்லாம் பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சொந்த பாவங்களுக்காக பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அதுதான் நம்ம வந்து லேவியராகவும் நம்ம வந்து படிச்ச. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்றாரு. 11 சொல்றாரு, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்றுன்னு சொல்லி. ஆனா வசனம் நம்ம வந்து பாக்குறோம் பாருங்க, அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டார் ஒரே தரம். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க, மற்ற பிரதான ஆசாரியர்கள் முதலாவது தங்களுடைய பாவங்களுக்காகவும் பின்பு மனிதருடைய பாவங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் பலிகளை செலுத்தினாங்க. ஆனா அவர்களைப் போல அப்படி இயேசு பலி செலுத்த வேண்டியதில்லை. இவரோ தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த போது அவர்களுடைய பாவங்களுக்காக ஒரே முறை அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லி பாருன்னா பலி ஆயிட்டார்னு சொல்லி சொல்றார். அப்போ எபிரேயர் 7:27 கூட அங்க பலியிட வேண்டியதில்லை அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சோம் இல்லைங்களா. அவர் பலியிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது பலிகளை இட வேண்டியதில்லை எப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, முதல்ல தனக்கு, பின்பு தன் வீட்டாருக்கு, பின்பு ஜனங்கள், அப்படிதாக நம்ம வந்து படிச்சோம். அப்ப இங்க பாவ நிவாரண நாள்ல செலுத்தப்பட்ட அந்த காளை வெள்ளாட்டுக்கடா பலியை பற்றி அங்க நம்ம வந்து படிக்கிறோம். அப்ப இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அங்க ஒரே பலியாக தம்மைத்தாமே பலியாக செலுத்திட்டார். அப்ப இங்க ஈடுபலி பற்றி பேசப்படுதா அப்படின்னா ஈடுபலி பற்றி பேசப்படல, பாவ நிவாரண பலியாகிய தம்மையே பற்றி அங்க வந்து பேசுறார். அப்ப சின் ஆஃபரிங். அப்ப முதல்ல பாருங்க, ஞானஸ்தானத்தின் போது தன்னை வந்து அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப பரிசுத்தாவி கிடைக்குது. அடுத்து உலகத்துக்காக பெந்தேகோஸ்தே நாள்ல சபையை ஒப்பு கொடுத்தார். அப்ப தனக்கு எப்படி பரிசுத்தாவி கிடைச்சதோ அதையே தான் சபைக்கும் அங்க வந்து கொடுக்குறாரு. அப்ப 2 பலிகளும் அப்படின்னா பாருங்க, ஞானஸ்நானம் மற்றும் பெந்தேகோஸ்தே நாள் ரெண்டையும் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செய்து முடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அங்க பிரதான ஆசாரியரை போல அப்படின்னா சுவிசேஷ யுகத்தின் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் ஒரு நிழலாக இருக்குது. இப்ப யூத தேசம் அங்க ஆசாரியத்துவம் பலிகள் மற்றும் சட்ட விதிகள் ஒளிந்து கடந்து போக வேண்டி இருந்துச்சு. புது சிருஷ்டியாகிய கிறிஸ்து ஒரு புதிய ஒழுங்குமுறையின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்ப ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாகிய நாம் அவருடைய அவயவங்கள் என்கிற ரீதியில உடன் ஆசாரியர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். அப்ப முதலாவது தம்முடைய சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி 2 பலிகளை குறிப்பிடுதுன்னு சொல்லி சொல்றார்.
அப்ப காளையின் பலி மற்றும் கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடாவின் பலி, அப்ப ரெண்டு தனித்தனி ரத்தம் அங்க தெளிக்கப்படுதல்கள், இவை ரெண்டுமே அந்த ஒரே பாவ நிவாரண பலியின் பணியினுடைய பாகங்களா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1 to 34 வசனங்கள் வரைக்கும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரே நிஜமான பாவ நிவாரண நாள், அடோன்மெண்ட் டே, அனைத்து ஜனங்களுக்கும் முழுமையான மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் கொண்டு வரப்போகிற ஒட்டுமொத்த வேலையை அது நிறைவேற்றுகிறது. ரெண்டு பலிகளும் ஆசாரியராலேயே செலுத்தப்பட்டன, காளையாலோ அல்லது வெள்ளாட்டுக்கடாவாலோ அல்ல. நம்முடைய கர்த்தர் தமது 2ஆம் நிலை பலியின் ரத்தத்தை சமர்ப்பிக்கும் போது அவர் தமது சொந்த ரத்தத்தை அவர் வந்து சமர்ப்பிக்கிறார். ஸோ அது உங்களுடையதோ அல்லது என்னுடையதோ அல்லன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு நிழலின் ஒரே ஒரு நிறைவேற்றம் நம்முடைய கர்த்தர் யோர்தானில் தம்மைத்தாமே அர்ப்பணிச்சிருக்கிறார் ஞானஸ்தானத்தின் மூலம். மேலும் பெந்தேகோஸ்தே நாள்ல சபையாகிய தமது சரீரத்தின் அனைத்து அவயவங்களையும் பலியாக அவர் வந்து அர்ப்பணிச்சார். ஸோ இந்த அர்ப்பணிப்பு பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி சுவிசேஷ யுகத்தின் போது அது வந்து நிறைவு செய்யப்பட இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப பாவத்திற்காக செலுத்தப்படக்கூடிய அந்த ஒரு நிஜமான பாவ நிவாரண நாள் பலிகள் 1800 ஆண்டுகளாக அங்கு நடைபெற்று வருதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். அப்ப லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 2 பலிகள் நம்முடைய கர்த்தர் அந்த பாவ நிவாரண நாள் நிழலை 2 பலிகள் மூலம் அவர் வந்து நிறைவேற்றார். முதலாவது சுவிசேஷ யுகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டவனுடைய பாவங்களுக்காகவும் பின்னர் பொதுவான உலகத்திற்காகவும் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மகா பிரதான ஆசாரியர் புதிய உடன்படிக்கையின் நிபந்தனையின் கீழே முழு உலக மனுக்குலத்தின் சார்பாக நிஜமான வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தை அவர் வந்து செலுத்துறார். அப்ப நம்முடைய கர்த்தரிடம் பாவங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பவுல் அங்க சற்று முன்னால சொன்னார் இல்லைங்களா, ஒரு பரிசுத்தர் பாவமற்றவர். அப்ப இதுக்கு முரணா அமைய முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப தலை பூரணமானவராக இருக்கிறார், ஆனால் சரீரம் அங்க குறைபாடு உள்ளதாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நிழலான பிரதான ஆசாரியர் தினசரி அல்லாமல் மாறாக திரும்ப திரும்ப ஆண்டுக்கு ஒரு முறை பலிகளை செலுத்த வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நியாய பிரமாண உடன்படிக்கையும் அதன் ஆசாரிய ஏற்பாடுகளும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தெய்வீக நோக்கம் என்கிற பரவலாக நிலவி வந்த சிந்தனையை பவுல் எதிர்த்து வந்தார். மாற்றத்தை பற்றியும் ஆசரிப்பு கூடாரம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உரிய அனைத்தும் கடந்து போய் அவை சுவிசேஷ யுகத்தின் விசேஷித்த பலிகளுக்கு வழிவகுத்தன அப்படிங்கிறது குறித்து அவர் வந்து விவாதிக்கிறார். அப்போ ஒரு புதிய பிரதான ஆசாரியர், புதிய உடன் ஆசாரியர்கள் மற்றும் அதை நிலைநிறுத்துவதற்கான விசேஷித்த பலிகளுடன் கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையே தெய்வீக நோக்கமா இருக்கு. இதுல பாருங்க, கர்த்தர் வந்துட்டார், புதிய பிரதான ஆசாரியர், அப்போ புதிய உடன் ஆசாரியர்கள் சபை வந்தாச்சு, மற்றும் அதை நிலைநிறுத்துவதற்கான விசேஷித்த பலிகளுடன் கூடிய புதிய உடன்படிக்கை, இப்போ நியூ காவனன்ட், அதை குறித்து சொல்றார். இப்போ அது தெய்வீக நோக்கமா இருக்குது. அப்போ ஒரு உயரிய தளத்துல பார்க்கும் பொழுது நியாய பிரமாண பலிகளை நாள்தோறும் வருஷந்தோறும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்று அங்க எதிர்பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்றார். ஸோ இவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தம்மைத்தாமே பலியிட்டுட்டார் அப்படின்னா அவர் யோர்தானில் தம்மைத்தாமே அர்ப்பணிச்சிட்டாரு. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகிய சபை பெந்தேகோஸ்தே நாளில் அர்ப்பணிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். அப்போ அவருடைய தனிப்பட்ட பலி கல்வாரியில முடிவடைந்துச்சு. அப்போ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட இயேசு ஆசாரியராக இருந்து அங்க மாம்சத்தில் இருந்த இயேசுவை மரணத்திற்கு உட்படுத்தி அவரை ஒரு பாவ பலியாக்கினார். யோர்தானில் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த போது அவர் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மீதமுள்ளவை அந்த பலியின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமே அது இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அவருடைய பலிகளை பிதா ஏற்றுக்கொண்ட போது கொண்டது தண்ணீரில் இருந்த போது இயேசுவின் மேல் பரிசுத்தாவி இறங்கி வந்ததன் மூலமாக அங்க சுட்டி காண்பிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப பாருங்க, அடுத்து அவர் சொல்லும்போது, சகோதரர் சொல்லும்போது, பலிக்காக தேவன் ஆயத்தம் செய்த சரீரத்தை 2 கோணங்களில் சரியாக பார்க்கலாம்னு சொல்லி சொல்றார். இயேசுவின் மாம்சீக சரீரம் மற்றும் அவருடைய சரீரமாகிய சபை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான ஆசாரியரை தலை மற்றும் சரீரம் எனும் ஒட்டுமொத்தமாக வந்து குறிப்பிட்டார். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே அவர், அதாவது பிதா, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப சரீரத்தின் அவயவங்கள் தங்களை தாங்களே ஒப்புவித்தாலும் பலி செலுத்தும் காரியம் ஆசாரியனாகிய இயேசுவாலதான் அது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அந்த ஒரு நிழலின் ஒரே ஒரு நிறைவேற்றம், நிழலில் 2 பலிகள் செலுத்தப்பட்டுச்சுன்னா அப்போ அது வந்து அவருடைய பலி என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் லேவியராகமத்தில் நம்ம வந்து 16ஆம் அதிகாரத்தில் அது குறித்து சொல்லப்பட்டது. அப்போ முதல் பலி அவருக்காக மட்டுமல்ல, அவருடைய வீட்டாருக்காகவும். நிழல்ல அது லேவி கோத்திரம்,
நிஜத்துல அது விசுவாச குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகிய அது திரள் கூட்டத்தையும் அது குறிக்குன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவருடைய பலி செலுத்துதல் இந்த 1900 ஆண்டுகளாக அது தொடருது. பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பவர்களை தமது அவயவங்களாக அவர் ஏற்றுக்கொண்டு பலி செலுத்துறார். ஆரோனால் நிழலால் காண்பிக்கப்பட்ட அந்த மகா பிரதான ஆசாரியராக நம்முடைய மீட்பர் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் செலுத்தப்பட்ட பாவத்திற்கான அந்த மகா பாவ நிவாரணம் அப்ப தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக அங்க இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த விலைக்கிரயம் தேவனுக்கே செலுத்தப்பட்டுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஈடாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மீட்கும் பொருள் இயேசு யூதர்களுக்கு அவர்களுடைய யுகத்தின் முடிவில் ஒரு நிழலான ஒரு ஆசாரியராக வந்திருக்கார். ஸோ இயேசுவின் பலி மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே தரம் பலி செலுத்தியாச்சு. இதை அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை எழுதிய போது பிரதான ஆசாரியர் ஏற்கனவே 2 பலிகளையும் செலுத்தி முடிச்சுட்டு உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த நிஜமான பாவ நிவாரண நாளினுடைய தொடக்கத்துல ஒரு முறை செய்யப்பட்ட இந்த பலி செலுத்தும் பணி எல்லா காலத்திற்கும் அது போதுமானதாக அங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். எல்லா காலத்திற்கும் அது வந்து போதுமானதாக இருக்குது. அப்ப 2 பாகங்களை கொண்ட அந்த ஒரே பலி நிழலில் இந்த காரியங்கள் ஆண்டுதோறும் செய்யப்பட்டன. ஆனால் நிஜத்துல மகா பிரதான ஆசாரியன் முதலாவது தமது சரீரத்தின் சார்பாக நிஜமான காளையை பலியிடுறார். பின்னர் உலக மனுக்குலத்தின் சார்பாக நிஜமான வெள்ளாட்டு கடாவை பலியிடுறார். அங்க பரிசுத்த பவுல் எபிரேயர் நிருபத்தை எழுதிய காலத்திற்குள்ளாக இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஒட்டுமொத்த பலி செலுத்தும் வேலையும் அது நிறைவேற்றப்பட்டு விட்டதாக நம்ம வந்து கருதலாம்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்படியாக ஆரம்ப கால எதிர்ப்பிற்கான ஒரு அடிப்படை காரணம் கிறிஸ்துவனுடைய பலியை பெற்றது. இங்க கத்தோலிக்க அமைப்பு கல்வாரியில் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பலியானது கடந்த கால பாவங்களுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க கருதுனாங்க. ஆனா சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது புரொட்டஸ்டன்ட்ஸ் என்றென்றைக்கும் பாவங்களுக்காக ஒரே ஒரு பலி மட்டுமே இருக்க முடியும் என்று உறுதியாக அவங்க வந்து நம்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். இப்படி சொல்லிட்டு அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எப்படி அவர் முடிக்கிறாருன்னா பாருங்க, நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் அது குமாரனை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். ஸோ இந்த வசனத்திற்குண்டான விளக்கத்தை 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அது டீட்டெயிலாக அங்கே வந்து பேசுவார். அப்போ இதுல என்ன இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி அவர் வந்து நிறைவு செய்யறாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான அந்த ஒரு ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரண குமாரனை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படியாக இந்த ஒரு அதிகாரத்தை அவர் நிறைவு செய்யும் பொழுது முடிவாக இந்த ஒரு 7ஆம் அதிகாரம் நம்மளுக்கு என்ன ஒரு புத்திமதியை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முடிவுரை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்ப பாருங்க, நம்முடைய இரட்சகரிடமிருந்து இன்னும் அநேக பாடங்களை நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ பாடுகளை சந்திக்கும் அனுபவங்கள்ல நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப அவசியம் சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஒரு அதிகாரத்துல மெல்கிசேதேக்கை பற்றி அந்த ஒரு போதனை நிழலாக அவரை பற்றி பார்த்ததுல அங்க அவர் ஐஸ்வர்யவானராக இருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு புதிய ஆசாரியத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆராயும் பொழுது ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்திலிருந்து இது வித்தியாசமாக தெரியுது. அப்ப மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஒரு புதிய ஆசாரியத்துவம் நமக்கு ஒரு மகிமையான ஒரு நோக்கத்தை அது வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அப்படி மகிமையான அந்த ஒரு நோக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆசாரியத்துவம் திருச்சபையின் அங்கமாக முடியும் அப்படிங்கிறது அது நிரூபிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த ஒரு பந்தய சாலையில இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பாதையில ஓடி வெற்றி பெறுபவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா அது எழுதி வச்சுட்டார், முன்பே எழுதி வச்சிட்டார். அதான் எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர்ல அன்பு கூறக்கூடியவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எழுதி வச்சிட்டார். இனி நாம் எப்படி இருப்போம் தெரியாது, ஆனா அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். எழுதி வச்சிட்டாரு. ஸோ ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷனுடைய இருதயத்துல தோன்றல. அப்போ இன்றைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது நம்முடைய லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா கிறிஸ்துவின் சாயல், பரிபூரண அன்பு.
கிறிஸ்துவை போல நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு தினத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வாட்டி நிறைய வதைக்கக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டமான அனுபவங்களும் மனுக்குலத்தில் இருக்கு. ஸோ இது இது எல்லாவற்றிலும் இருந்து எப்படி நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வது? மனுக்குலம் இப்படி போராடிட்டு இருக்குது. அந்த 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 உலகத்துக்குள்ளதான் நம்மளும் இருக்கிறோம். ஸோ அந்த போராட்டங்களிலிருந்து, அந்த மாதிரி சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஸோ ஏற்ற வேளையில தேவன் அவருடைய பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து, அவர் முதலே நம்ம வந்து படிச்ச முற்றுமுடி அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, உலகை குணப்படுத்த ஏற்ற தருணம் இதுவல்ல. ஸோ நாம் இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். யாவரிடத்திலும் விசேஷமாக விசுவாச வீட்டாரிடத்திலும் அன்பு செலுத்த நாம கற்றுக்கொள்ளணும். இப்படி நம்பிக்கையோட தேவன் மீது சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்டவர்களே அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கார் தேவன் ஆசீர்வாதங்களை, முன்பே எழுதி வச்சிருக்கார். அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து இப்படி அநேக பாடங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவரையே நினைச்சுக்கணும். அவரையே நம்ம எப்படி நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பாருங்க, எபிரேயர் 12:3 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கன்சிடர் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அவரையே நாம் நினைக்கணும். அப்ப அவரையே நினைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறது பாவிகளால் தம் மீது நடப்பிக்கப்பட்ட பல்வேறு சோதனைகளையும் தம்மீதான எதிர்ப்புகளையும் நம் ஆண்டவர் எப்படி சகித்துக் கொண்டார் அப்படிங்கிறத எளிதில் நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ நம்முடைய மனதில் குறித்து கொண்டு அதை கவனித்து வைக்கணும். நம்ம மனசுல குறிச்சு வச்சிருக்கணும். பாவிகள் தான் சுத்தி இருந்தவங்க எவ்வளவு பாடுகளுக்குள்ள உட்படுத்துறாங்க கர்த்தரை. அவர் எவ்வளவு பொறுமையோட சகிச்சார், அது நம்முடைய மனசுல குறிச்சு வச்சிருக்கணும். நம்முடைய சொந்த அனுபவங்கள்ல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக பாவம் மற்றும் பாவிகளின் சில எதிர்ப்பை நமக்கு எதிராக சகித்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்க்கப்படல. அவர் கடந்து வந்த அந்த ஒரு சோதனையான அனுபவங்களை நாம் இன்னும் கடக்கல. ஸோ அவர் தான் நம்ம நினைச்சுக்கணும். நாம் நம்மை குறைவுள்ளவர்களாகவும் மற்றவர்களைப் போல அபூர்ணம் உள்ளவர்களாகவும் நினைவில் கொள்ளும் பொழுது அவரோ பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும் மாசற்றவருமாக இருந்தார் அப்படிங்கிறது நினைவில் கொண்டு அவர் பாவிகளின் எதிர்ப்பை பொறுமையாக சகித்துக் கொண்டார் என்பதை நினைச்சு பார்க்கிறது நல்லது. அப்போ சோதனையான அனுபவங்கள் அவருக்கு நேர்ந்த போது அவை உருவான தனிநபரிடமிருந்து வந்தது என்று அவர் கருதாமல் கவனிக்கலாம். பாருங்க, சோதனையான அனுபவங்கள், போராட்டமான அனுபவங்கள், அவமானமான சூழ்நிலைகள், நிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், மகா கேவலமான சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு நேரிட்ட பொழுது கூட பாருங்க, அது வந்து ஒரு தனிநபரிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கருதல, மாறாக பிதாவின் மேற்பார்வையின் கீழ் இருந்ததாக அவர் வந்து கருதுறார். தேவன் அனுமதிச்சாத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும், அதுல அவர் உறுதியா இருந்தார். அப்போ அதே போலதான் நமக்கும் தேவன் அனுமதிச்சாதான் நமக்கும் அப்படிப்பட்ட நிந்தனைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் துக்கங்களும் கசப்பான அனுபவங்களும் கடந்து வரும். அவர் அனுமதிக்கல அப்படின்னா வராது. அப்போ அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா தான் நேசித்த பிள்ளைகளை சிச்சித்து தன் பக்கம் சேர்த்துக் கொள்கிறார். ஸோ அவர்கிட்ட சேரணும், அவருக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம மத்தியில கடந்து வர கொடுக்குறார். அப்ப இந்த அனுபவங்கள்ல கிறிஸ்து எப்படி குணலட்சணங்களை காட்டிட்டார்? தாடை மயிரை பிடித்து இடுப்பவர்களுக்கு தன் தாடையை காமிச்சார், கொட்டுபவர்களுக்கு தன் தலையை தாழ்த்தினார், துப்புபவர்களுக்கு தன் முகத்தை காண்பித்தார். அப்ப அந்த மாதிரி குணலட்சணம் தானுங்க நம்ம வந்து காட்டணும். அதுதான் நம்ம வந்து படிக்கிறோம். அதுதான் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் அவர் தான் நம்ம நினைச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம், இது தேவனுடைய ஏற்பாட்டின்படிதான் நம்மளுக்கு நடக்குது. அப்படின்னா தேவன் என்ன பண்றார்? நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறார். தேவன் நம்மளை என்ன பண்றாருங்க? அடுத்த ஸ்டேஜ், அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறார் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்.
அது புரிஞ்சுட்டு தேவன் நடத்தக்கூடிய அந்த ஒரு வழி நடத்துதலுக்குள்ள நம்ம கடந்து போகணும். முறுமுறுப்பு இல்லாமல் கிறிஸ்துவின் குணலட்சணங்களை காண்பிக்கும். எனவே பிதா அத்தகைய அனுபவங்களை தமக்கு வர அனுமதித்திருப்பதால் பொறுமையோட சகித்து இருப்பதன் மூலம் அவர் தமது விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கார். பாருங்க, கர்த்தரே தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காருன்னா நம்மளால ஏமாத்திரம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு நம்ம அந்த ஒரு விசுவாசத்திலிருந்து நாம் வழி விலகிறோம். அப்ப பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம தேவனை தரிசிக்க போறோம். அப்ப தேவனை தரிசிக்கக்கூடிய நம்ம எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லிட்டாங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நம்மிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் அப்படிங்கிற விதமாகத்தான் இருக்குது. உபாகமம் 13:3 நம்ம வாசிக்கும் பொழுது, உபாகமம் 13:3 சொல்றாரு பாருங்க, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கவனிக்கலாம் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப தேவனிடத்துல முழுசா நம்ம நம்மளை நாம் சரண்டர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத தேவன் எப்படி நிரூபிக்க சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிச்சு இந்த மாதிரி அனுபவங்கள்ல நாம் எப்படி குணலட்சணங்கள் காண்பிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தேவன் நம்மளை என்ன பண்றாரு சொல்லி சோதிக்கிறார். சோ வாழ்க்கையில நமக்கான அனுபவங்கள்ல நம் ஆண்டவரினுடைய கண்ணோட்டத்தை எந்த அளவு எடுக்க முடிகிறதோ அந்த அளவில் அமைதியா இருக்கலாம். சோ நம்ம எந்த அளவுக்கு அவரை நினைச்சுக்கிறோமோ, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகிச்ச அவரையே நாம் எந்த அளவுக்கு நினைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நல்ல குணலட்சணங்களை காண்பிக்க முடியும். அவரை எந்த அளவுக்கு நாம் நினைக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மோசமான குணலட்சணங்களை நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது காமிச்சிருவோம். சோ நம்முடைய சோதனைக்காகவோ அல்லது பிறரை சோதித்து நிரூபிப்பதற்காகவோ நமக்கு புரியாத விதங்கள்ல அனுபவங்களை பிதா அனுமதிப்பாரே, ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நாம மகிழ்ச்சி அடையணும். ஒண்ணுமே புரியல, ஆனாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது. ஏன், எதுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா பொறுமையோட. சோ தேவனுடைய வழி நடத்துதல் அது நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு சமாதானத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். சோ அதனால பாருங்க, பிதா அனுமதித்திருப்பாரே, ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும்னு சொல்றார். சோ முடிவு பரியந்த உண்மையுள்ளவராக நிலைத்திருப்போமானால் வெகுமதி நமக்கே உரியதா. ஏன்னா முடிவு பரியந்த உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவ கிரீடம். சோ அப்ப அந்த வெகுமதி நமக்கு உரியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்முடைய உண்மையை நிரூபித்து செம்மையாய் நடப்பவர்களுக்கு எந்த நன்மையும் அவர் தடுக்காமல் தேவன் நம் காரியங்களை மேற்பார்வை செய்யறார் அப்படிங்கிற விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்ப என்றாவது ஒரு நாள் அங்க தேவனுடைய ஒரு வாயிலிருந்து நம்ம வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீயே பிரவேசி. அப்ப இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, செம்மையாய் நடப்பவர்களுக்கு, உத்தமமான இருதயத்தை உடையவர்களுக்கு, உத்தமமா நடந்து மனதார சத்தியத்தை பேசி முழுமையான பூரண அன்பை காண்பிப்பவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்க கடந்து வரும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு தான் அந்த நல்லது, குட், உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரன் சொல்லி அந்த ஒரு வார்த்தை வரும். சோ நம் நிமித்தமாக மிகவும் பொறுமையுடன் நமது அருமை மீட்பர் சகித்திட்டதான அவமானம் குறித்ததான விவரங்களானது மிகவும் உருக்கமானதாய் காணப்படுகின்றது. மற்றும் வேற எந்த காரியத்தை காட்டிலும் இதை வாசிக்கையில் தான் அநேக இருதயங்கள் மனம் திருந்தியுள்ளது. நம்மளும் அதை வாசிச்சுத்தா, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் எப்படி சகிச்சார், அது எல்லாம் வாசிச்சுதான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் திருந்தி இருக்கிறோம். இன்னும் நிறைய திருந்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய வாசிக்கணும். அப்ப பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்டதான விதமான விபரீதங்களை சகித்த அவரை நாம் ஒவ்வொரு முறையும் நோக்கி பார்க்கையிலும், இவை நம் நிமித்தமான அவரது பலியினுடைய ஒரு பாகம் என்பதை நாம் நினைவு கூறுகையிலும் இவைகள் நமது இருதயங்களை பக்குவப்படுத்துது. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள்ல நம்ம அவரை நினைச்சு பார்த்துக்கணும், பக்குவம் அடையணும். மாறாக அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவன் விரும்பாத குணலட்சணங்கள் நம்ம காண்பிக்க கூடாது. சோ நாம அவரது அடிச்சுவடுகள்ல நடக்க நாடுகையில கர்த்தரோடு ஒப்பிடும் போது லேசானதாயுள்ள உபத்திரவங்களை சகிக்கையில நாம் மனதுல சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய சாந்தத்தையும்
பொறுமையையும் மற்றும் பாடுகளையும், மிகவும் அநியாயமாய் அவரால் சகிக்கப்பட்ட பாடுகளையும் கர்த்தருடைய பின்னடியார்கள் அனைவரும் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். அப்ப பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அவரு தான் நம்மளுக்கு முன்னோடி. சோ முன்னோடினவராக நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அப்ப நம்மளும் போகணும் இல்லைங்களா? அப்ப நம்மளும் போகணும் அப்படின்னா நாம் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கணும். ஏன்னா பாருங்க, நாம் பழகும் மனிதர்களது பலவீனங்களையும் உணர்ந்து அவர்கள் மேல இரக்கம் காட்டி அவர்கள் விரக்தியா இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில அவர்களை தேற்ற கற்றுக்கொள்ளணும். ஸோ அது நம்முடைய லக்குகளை ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். ஸோ அந்த வாக்கு தத்தங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் சகோதர ஐக்கியத்திலிருந்தும் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாருன்னா 2 கொரிந்தியர் 1:10 சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி வருவதில்லை. அப்படின்னா நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்காக கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? ஸோ நம்முடைய அழைப்பின் மேன்மை என்ன, நம்முடைய அழைப்பினுடைய உன்னதம் என்ன, இது நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனா பல்வேறு அனுபவங்கள் நம்ம மத்தியில கடந்து வரும்போது நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம என்ன பண்றோங்க? இழந்துடுறோம். ஸோ அதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆகையால் சகோதரரை, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க உறுதியாக்கும்படிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா சாத்தான் எவனை விழத்தள்ளலாமோ அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரியிறான். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுதலை. எவைகளை அப்படின்னா பின்னால இதுக்கு மேல இருக்கக்கூடிய வசனங்கள்ல வந்து சொல்லுவார். விசுவாசத்தோட தைரியம், ஞானம், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நாம் ஒன்னோட ஒன்று கூட்டி வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா பாருங்க 11 சொல்றாரு, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படியாகத்தான் நம்மளுக்கு பரிபூர்ணமான அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்ப 1000 வருட அரசாட்சியினுடைய இன்னும் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியத்தை தான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம், அங்க பின்னால 8ஆம் அதிகாரத்தில் நாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இது இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின்படியான அந்த ஒரு பிரதான ஆசாரியராக அந்த ஒரு 8ஆம் அதிகாரம் என்ன பண்ணுதுன்னா சித்தரிக்குது. ஸோ திருச்சபையார் எண்ணிக்கை பூர்த்தியானதும், அதாவது சிறுமந்தையின் கடைசி அங்கங்கள் மகா பெரிய உபத்திரவத்துல தங்கள் ஆடைகளை கழுவி சுத்தம் செஞ்சு இவை அனைத்தும் நிறைவேறிய பிற்பாடு கிறிஸ்துவின் தகுதி முழு உலகத்து ஜனங்கள் மீதும் அது வந்து பொழியப்படும். ஸோ அந்த வேளையில இஸ்ரேலரோடு தேவன் தமது புதிய உடன்படிக்கை அவர் வந்து ஏற்படுத்துறாரு. இதன் துவக்க காலம் வந்து இஸ்ரேலருக்கு மட்டும் அருளக்கூடியதாக இருந்துட்டாலும் பிற்பாடு எல்லாரையும் மறுசீரமைக்கும் ஆசீர்வாதமும் உரிமை சலுகைகளும் அங்க வந்து இருக்கும். ஸோ கிறிஸ்து இந்த ஒரு காட்சியில தலையும் சரீரமுமாக இருந்து பொருளான மெல்கிசேதேக்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இதே ஒரு பதிவுகள் தான் வெளிப்படுத்தல் 1:4 கவனிக்கும் பொழுது யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்து குறிப்பிடப்படும். ஸோ இப்படியாகத்தான் நம்முடைய பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் வந்து ஆசாரியராக இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த மேன்மையான அந்த ஒரு ஆசாரியத்துவத்துக்குண்டான ஒரு அழைப்புக்குள்ள நம்மளையும் கூப்பிடுறார். ஸோ அந்த ஒரு அழைப்புக்குள்ள நாம போய் சேரணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நடக்கை நம்முடைய அன்றாட ஜீவியங்கள்ல காணப்படும் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. ஏன்னா நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் அடங்கிய வகுப்புல சேருவதற்காக வந்திருக்கிறோம், வகுப்பாராக இருப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அப்படின்னா இதை படிக்கும் பொழுது, இந்த ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு மாற்றம், ஒரு மனம் திருந்துதல், இதெல்லாம் நம்மளுக்குள்ள வரணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியருக்கு கீழாக, அந்த ஆசாரியத்துவத்திற்கு கீழாக நாம வந்திருக்கோம். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு வாய்ப்பு, அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மேலான ஒரு அழைப்பு. அப்ப அந்த அழைப்புக்கு நாம போகணும் அப்படின்னா
எவ்வளவு தூரம் நம்மளை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அதுக்கு நாம தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா, அந்த நிச்சயத்தை, அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிப்பட்டோம்னா, அதிகாரப்பூர்வமாக தேவனுடைய வசனங்களின் துணை கொண்டு நம்மளை நாம் நிதானித்து நாம நிறுத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து பரிசுத்தத்தை நோக்கி வழிநடத்தும். அப்படிப்பட்ட மேலான ஒரு வாய்ப்புக்குள்ளதான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுதான் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி சொல்லி அந்த ஒரு பகுதியை அவர் 7ஆம் அதிகாரத்தை அவர் வந்து நிறைவு செஞ்சுட்டாரு. அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிய உடன்படிக்கை குறித்து வந்து பேசுவார். நியூ காவனன்ட், புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன, அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய தகுதிகள் என்ன, அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய மேலான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத குறித்து பின்னால் 8ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து பேசுறார். தொடர்ந்து தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த ஒரு அதிகாரங்களை பின்னாட்களை நாம் வந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.